Hi friends, welcome to my channel. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 types of sign test animation பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வீடியோ பார்த்துடலாம். காம்போசிஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு காம்போசிஷன் நேம் வந்து டெஸ்ட் அனிமேட்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ ஹைட் வந்துட்டு 90-20, வித் வந்து 1080. டைம் வந்து 10 செகண்ட் மாற்றிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ காம்போசிஷன் ஓப்பன் பண்ண பிறகு ஸோ அதில் எம்டி பிளேஸில் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸோ நியூவில் போய்ட்டு டெஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் என்ன டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் வெல்கம் டு டைப் பண்ணுறேன். இந்த ஃபாண்ட்டோட லிங்க் எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணதும் நெக்ஸ்ட் அலைன் பண்ணுங்கள். ஸோ அலைன் ஆப்ஷன் அதில் இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் அதை விண்டோஸில் கிளிக் பண்ணி கூட அலைன் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் அதை டைப் பண்ணி டெஸ்ட் லேயரை ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸோ அதில் ப்ரீ கம்போஸ்ன்னு ஸோ அதை கொடுங்க. ஸோ இதில் ப்ரீ கம்போஸோட நேம் வந்து டைப் 1ன்னு கொடுத்துக்கிறேன் நான். ஸோ நெக்ஸ்ட் அதில் ஓகே கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த ப்ரீ கம்போஸ் ஓப்பன் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். மேலே டாப்பில் பென் டூல் இருக்கும். ஸோ பென் டூலை கிளிக் பண்ணுங்கள். பென் டூலை கிளிக் பண்ணிட்டு ஸோ அதை நீங்கள் இப்போ ட்ராப் பண்ணலாம். ஸோ ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஃபில் கலர் ஸ்டோக் இருக்கும். ஸோ ஃபில்லில் வந்துட்டு ரன் பண்ணியிருக்கேன். ஸ்டோக் வந்து எந்த கலராக கொடுக்கலாங்க நீங்கள், பட் நான் வந்து ஒயிட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ஸ்டோக்கோட வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு இப்போ ட்ராப் பண்ணுங்கள். ஸோ ட்ராப் பண்ணுறது வந்து இந்த லெட்டர்ஸ்க்கு மேலே ட்ராப் பண்ணுங்கள். ஸோ பென்டூல் எடுத்து நார்மலாக பென்டூல் யூஸ் பண்ணுறப்ப தான். ஸோ டெஸ்ட்டு மொத்தம் ட்ராப் பண்ணுங்கள். ஒரு வேர்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து பென் டூல் வச்சு ட்ரா பண்ணி முடித்த பிறகு ஸோ நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கும்போது அதோட பிக்சல் அடி வந்துச்சு அப்படின்னா அதில் ஹாஃப் அண்ட் ரோஸோ அதை வந்து ஃபுல்லாக மாற்றிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த லெட்டருக்கு நம்ம போகும்போது மேக்ஸிமம் பென் டூல் படாத மாதிரி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அனிமேஷன் ஆகும்போது கிளியராக இருக்கும். ட்ரா பண்ணி முடிச்சோன்னா அதோட குவாலிட்டி சைஸ் சேஞ்ச் பண்ணிடுங்க, இல்லைனா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இப்போ இதில் நீங்கள் ஸ்டோக்கோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் அந்த ஷேப் லேயரை கிளிக் பண்ணிட்டு ஸோ அதில் ஆரோ இருக்கும். ஸோ அந்த ஆரோ டவுன் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு டைம் பார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கொடுத்துட்டு ஸோ அதுக்கு கீழே இருக்க டைம் பார்ட்ஸ் அந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 0 ஃப்ரேமில் வச்சுருங்க. ஸோ எண்டில் கீயை கிளிக் பண்ணிட்டு ஸோ 0% வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அது ஒரு 4 செகண்டில் வச்சுருங்க. 4 செகண்டில் வச்சுட்டு 0% இருக்க எண்டில் வந்து ஆப்ஷனில் 100% மாற்றிடுங்க. அப்புறம் அந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா ஹைட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் கீபோர்டில் யூ கிளிக் பண்ணிங்கன்னா அது நம்ம செட் பண்ண கீ எல்லாம் வந்துடும். ஸோ அது டோட்டலாக செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் F9 கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி அதில் நன்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஆல்ஃபா மேட்னு ஒரு ஃபஸ்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அனிமேட் ஆகிறது தெரியும். ஸோ ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ ஃப்ரேமை வந்துட்டு ஒரு 3 செகண்டில் வச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கீயை வந்து நீங்கள் இப்போ மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டோட்டலாக 2 லேயருமே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ரீ கம்போஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு நம்ம க்ளோ எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். ஸோ நான் க்ளோ எஃபெக்ட்னு டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் மேலே எஃபெக்டில் போய்ட்டு ஸோ அதில் ஸ்டைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் போய்ட்டு க்ளோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு க்ளோவோட கலர் வந்து இப்போ ஒயிட்டாக இருக்குது. ஸோ அதை எந்த கலரானா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் அந்த கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இதில் வந்துட்டு கலர் வந்துட்டு ஏபியாக சேஞ்ச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் லூப்பிங்கில் வந்துட்டு பி கிரேட்டர் தான் ஏ கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் க்ளோ கிரேடில் வந்துட்டு 17.0. ஸோ நெக்ஸ்ட் அதோட இன்சிட்டிவ் வேல்யூவும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ 2.5 கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ளோ எஃபெக்ட் ஆட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு க்ளோ எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிட்டு Ctrl D கொடுத்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் ஆகும். இதில் ரேடியஸோட வேல்யூ கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோ எஃபெக்ட் ஆட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க கம்பை ஓப்பன் பண்ணிட்டு ஸோ அதில் இப்போ நம்ம பண்ண டெஸ்ட்டில் ஹைட் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூவில் போய் டெஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது டெஸ்ட் டைப் பண்ணலாம். ஸோ நான் மை சேனல் டைப் பண்ணுறேன். ஸோ இது வந்து இன்னொரு டைப்பான சைன் டெஸ்ட் அனிமேஷன். ஸோ நெக்ஸ்ட் டைப் பண்ணிட்டு அலைன் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃப்ரீ கம்போஸ் கொடுத்துருங்க. ஸோ ஃப்ரீ கம்போஸ் நேம் வந்து டைப் 2ன்னு கொடுத்துருங்க. ஏன்னா இது செகண்ட் டைப். ஸோ நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். ரைட் கிளிக் பண்ணிட்டு அதில் க்ரியேட் போய்ட்டு க்ரியேட் ஷேப் டெஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை கொடுங்க. ஸோ இதில் வந்துட்டு அந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இல்லை ஆட்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு டைம் பாக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்துட்டு கீழே டைம் பாக்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா அதில் பண்ண மாதிரி ஃபஸ்ட் ஃப்ரேமில் வச்சுருங்க. அதாவது 0 செகண்டில். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபில் இருந்துச்சுன்னா அதை நன் பண்ணிடுங்க. ஸ்டோக் வேல்யூக்கு மட்டும் வைங்க. ஸோ அதை செக் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டோக்கோட வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வச்சுட்டு அதாவது 0 செகண்டில் வச்சுட்டு ஸோ எண்ட் இருக்க கீயை கிளிக் பண்ணிட்டு ஸோ அதை 0% வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 4 செகண்டில் ஃப்ரேம்ஸ் வச்சுட்டு இப்போ வந்து எண்டோட வேல்யூ வந்துட்டு 100% மாற்றிடுங்க. ஸோ டோட்டலாக கீயை செலக்ட் பண்ணிட்டு F9 கிளிக் பண்ணிடுங்க கீபோர்டில். ஸோ நெக்ஸ்ட் அந்த ஆரோ கிளிக் பண்ணிங்க எல்லாமே ஹைட் ஆயிரும். நெக்ஸ்ட் கீழே இருக்க டெஸ்ட்டில் ஹைட்டில் இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு அன்னில் போய்ட்டு ஆல் ஃபார்மேட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமேட் ஆகிறது தெரியும். ஸோ டோட்டலாக செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ரீ கம்போஸ் கொடுத்துருங்க. ஸோ இதில் நம்ம க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் க்ளோ எஃபெக்ட்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதில் ஓகே கொடுத்துருங்க டைப் பண்ணதும். ஸோ நெக்ஸ்ட்டு போன இதில் எடுத்த மாதிரி தான். ஸோ எஃபெக்டில் போய்ட்டு ஸ்டைல்ஸில் போய்ட்டு க்ளோ இருக்கும் அதை டைப் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கலர் வந்து உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் அதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு கலரில் போய்ட்டு ஏபி கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ஆப்ஷனில் வந்துட்டு பி கிரேட்டர் தான் ஏ கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரேடியல்ஸில் வந்துட்டு 17.0 கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் அதோட வேல்யூ வந்துட்டு நீங்கள் அதை மூவ் பண்ணி பார்த்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ 2.5 கொடுத்துருங்க. ஸோ Ctrl D கொடுத்து டூப்ளிகேட் லேயர் எடுத்துருங்க. ஸோ அதில் வந்துட்டு ரேடியல்ஸில் வந்துட்டு அதோட வேல்யூ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி ஃப்ரீ கம்போஸில் எடுத்துகிட்டு ஸோ ஃபஸ்ட்டு இருக்க லேயர் அதாவது நம்ம இப்போ டைப் பண்ண லேயரை வந்துட்டு ஒரு 7 செகண்டுக்கு தள்ளி வச்சுருங்க. சாரி 7 4 செகண்டுக்கு. ப்ளஸ் இந்த பேக்ரவுண்ட் வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சாங் வந்துட்டு லேயருக்கு கீழே வச்சுருங்க. ஸோ ட்ராக் பண்ணி மவுஸ் வச்சு ட்ராக் பண்ணிங்கன்னா கீழே வந்துடும். ஸோ அதில் டீ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஷார்ட்கட் கீ டீ. ஸோ இது வந்து ஒப்பாசிட்டி கம்மியாகும். ஸோ இதில் நான் ஒரு 60% ஒப்பாசிட்டி வச்சுறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு 70% வச்சுக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆகும். இல்லை அந்த வெல்கம் டு இருக்கிற டெஸ்ட் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட்டை கிளிக் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது கட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ ரெடி ஆகிடுச்சு, நீங்கள் ரெண்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டர் பண்ண தெரில அப்படின்னா கீழே வீடியோ கொடுக்குறேன், பார்த்துக்குங்க.